இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் எல்லாம் சேர்ந்து சூழ்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த சவுண்ட் வந்து எப்படி தேனியுடைய அடையில தேனி பறக்கும் போது தேனி இருக்கும்போது சவுண்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரீங்காரம் ஒரு ஒரு ரிதம் ஒரு சவுண்ட் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுல இருந்து தெரியுது அர்ஷ முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கிறது இந்த 4 வார்த்தைகள் தான். அவை நினைவு கூறுகின்றன. இந்த சவுண்ட் என்னன்னா, அதாவது யார் அவற்றை ஓதுகிறாரோ அல்லாஹ்வுடைய அர்ஷை சுற்றி சூழ்ந்துகிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒரு ஹதீஸ நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நபி சொன்னதா. என்ன சொல்றாங்க படிப்போம். இன்ன மிம்மா தذكرون மின் ஜலாலில்லாஹி التسبيح والتهليل والتحميد ينعكفن حول العرش لهن دوي كدوي النحل துதக்கிரு பிசாஹிபிஹா. அதாவது எல்லாம் சூழ்ந்துகிட்டு அரச சுத்தி அந்த வார்த்தைகள் எல்லாம் இருந்துகிட்டு சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்குல்ல. என்னன்னா யாரெல்லாம் இந்த உலகத்துல தஸ்பீஹ் செய்து தஹ்மீத் அதாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சுப்ஹானல்லாஹ் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல, இவங்களுடைய பேரை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குமா. இந்த உலகத்துல இருக்கும்போது நாம அதை சொல்லிக்கிட்டு இருந்தோமா, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வை திக்ர் செய்தோமா. இதே மாதிரி நம்முடைய பேரை இந்த வார்த்தைகள்லாம் அல்லாஹ்வுடைய அர்ஷை சுத்தி வந்துகிட்டே திக்ர் செய்யுமா. அல்லாஹ் அதான் பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துதக்கிரு சாஹிபிஹா. யாரெல்லாம் இந்த வார்த்தைகள் திக்ர் செய்தவங்க அவங்களுடைய பேரை சொல்லும். அவ யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகூன லஹு அவு லா யஸாலு லஹு மை யுதக்கிர் பிஹ். சுப்ஹானல்லாஹ், எப்படி அழகான சுப்ஹானல்லாஹ் சொல்வது, தக்பீர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, தஹ்லீல் தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்வது, தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது ஆகியவை. இதெல்லாம் அல்லாஹ்வின் மேன்மையிலிருந்து நீங்கள் நினைவு கூர்பவற்றில் உள்ளவை. அல்லாஹ்வுடைய உயர்வு மேன்மை அவனுடைய சிறப்பு கிடைப்பதை நீங்கள்லாம் யாரெல்லாம் இது எனக்கு கிடைக்கணும், என்னுடைய பேரை இந்த வார்த்தைகள்லாம் அல்லாஹ்வுடைய அர்ஷை சுத்தி இருந்துகிட்டு சொல்லணும், இப்படி என்னுடைய பேரை திக்ரு செய்யணும், நான் அதனால அல்லாஹ்வை திக்ரு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னீங்களோ தமக்கு அது கிடைப்பதை, அல்லது தம்மை நினைவு கூறுபவர் இருந்து கொண்டே இருப்பதை விரும்புவார் தானே. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, நீக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு யாராவது நினைக்காம இருப்பீங்களா? அப்படித்தான் நினைப்பீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு அழகா இருக்கு இந்த ஹதீஸ். ஓகே, இமாம் அஹ்மத் இத வந்து முஸ்னதுல